எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற கோயில் என்னென்னா நவபாஷண நவகிரக கோயிலுங்க. அதாவது 9 கிரகங்களும் வந்து தண்ணியில் இருக்கிற இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராமநாதபுரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இந்த கோயில் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இந்த இடத்துல வந்து ராமர் வந்து வழிபட்ட இடம். அதாவது ராமர் வந்து இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து சிவன், பார்வதி, அப்புறம் வந்து விநாயகரை வந்து வழிபடப்பட்டார். விநாயகரை வந்து உப்பியூரில் வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவகிரகத்தை வந்து இந்த லாஸ்ட்டில் தெரிகிற அந்த இடத்துல வந்து ராமர் தன்னுடைய கையால் வந்து பிரதிஷ்டை பண்ணதாக ஒரு புராணம் இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அலைகள் வந்து ஏற்படுறதாகவும், அந்த அலைகளை வந்து ராமர் வந்து தன்னோட கைகளை உயர்த்தி அந்த அலைகளை வந்து கட்டுப்படுத்தினால இந்த கடல் வந்து இப்போதைக்கு அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைடில் லாஸ்ட்டில் அங்கே ஒரு டெம்பிள் தெரிவிப்பாங்க. லாஸ்ட்டில் இந்த மரத்துக்கு பின்னாடி அந்த இடத்துல வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். அந்த பெருமாள் கோயில் வந்து கடல் அடைத்த பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் வந்து ராமர் கையாலே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது இந்த டைமிங் பார்த்திங்கன்னா 6:30 காலையில் 5:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரை அப்படி இருக்குது. ஸோ சாயங்காலம் 5:30 மணிலேருந்து ஈவினிங் 6:30 மணி வரைக்கும் இந்த கோயில் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். பூஜை பண்ணுறவங்க பூஜை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு கடலுக்கு நடுவில் தான் இருக்கும் கோயில். இங்கே பார்த்தா தெரியும், சுற்றி கடல் தான், சுற்றி கடல். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இந்த லாஸ்ட்டில் இருப்பாங்க, அந்த இடத்துல தான் வந்து ராமர் பிரதிஷ்டை பண்ண அந்த நவகிரகங்கள் வந்து உள்ள இருக்குது. தண்ணியில் தான் இருக்கும். இதில் வந்து சாங்கியம் பண்ணுறவங்க, அந்த பூஜைகள் பண்ணுறவங்க தண்ணியில் இறங்கி பூஜை பண்ணுறாங்க. இப்போ யாரும் இறங்கலை. மேபி வந்து ஈவினிங் டைம்ன்றதுனால, அப்புறம் ஈவினிங் டைம் வந்திருக்கோம், அதனால் கூட கீழே இறங்க அளவு பண்ணல. ஆனால் வந்து கடலுக்கு அந்த பக்கத்தில் நம்ம வந்து இறங்கலாம். இறங்கி நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த பக்கத்துலேயும் பூஜை பண்ணுறாங்க. இங்கேயே வந்து ஐயர்லாம் இருப்பாங்க, குருக்கள்லாம் இருப்பாங்க. அவங்களும் வந்து நம்மளுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ராமநாதபுரம் வருவாங்க, தேவிப்பட்டினம், இந்த லொக்கேஷன் பேர் தேவிப்பட்டினம். வாங்க, இந்த லாஸ்ட்டில் தாங்க, இந்த லாஸ்ட்டுக்கு தான் வந்து நவகிரகம் தண்ணிக்குள்ளே இருப்பாங்க. அதனால் நவகிரகம் கண்டிப்பாக வாங்க. நல்ல ஒரு இடம், மிஸ் பண்ணாதீங்க. லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கண்ணா. தேங்க்யூ.